Hello students, welcome to Hiba Max 11th Standard Distance Max Chapter 3 Example 3.7 in the video பார்க்கலாம். Show that the given lines 3x minus 4y minus 13 equal to 0, 8x minus 11y is equal to 33 and 2x minus 3y minus 7 is equal to 0 are concurrent and find the concurrent points. முதல்ல concurrent ஆன்னு prove பண்ணும். concurrent என்னன்னா நம்ம கொடுத்துருக்க மூணு ஈக்குவேஷனையும் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதுவோம். அது சால்வ் பண்ண ஆன்சர் 0 கிடைக்கணும். 0 கிடைச்சா கன்கரண்ட், 0 கிடைக்கலன்னா நாட் கன்கரண்ட். சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் கன்கரண்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எலிமினேஷன் மெத்தட் படி எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல கிவன் எழுதிக்கலாம். 3x minus 4y minus 13 equal to 0. 8x minus 11y is equal to 33. மேட்ரிக்ஸா மாற்றும் போது இந்த 33 உள்ள கொண்டு வரணும். ஸோ இதை எப்படி மாற்றி வரலாம்? 8x minus 11y minus 33 equal to 0. அடுத்து 2x minus 3y minus 7 equal to 0. இப்போ மூணு ஈக்குவேஷனும் கிடச்சிருச்சு. இதை வச்சு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். கொடுத்துருக்க ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எடுத்து எழுதியிருக்கேன். 3 minus 4 minus 13, 8 minus 11 minus 33, 2 minus 3 minus 7. இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 3 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 11 into 7 77, 7 minus 99 எடுத்துக்கலாமா? அப்புறம் minus 4 இருக்கு. minus into minus plus 4 மாறிடும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் minus 7 8s are 56, minus 66 ஆனால் plus 66 மாறிடும். minus 13 into first row last column 8 into 3, 8 3s are 24, minus இருக்கு. minus 24, minus into minus plus 22. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 3 into minus 22 plus 4 into 10 minus 13 into 24ல 22 போனா minus 2 இல்லையா? இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணலாம். minus 66 plus 40 plus 26. 40 plus 26 66 minus 66. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0. ஸோ இப்போ மேட்ரிக்ஸோட எக்ஸ்பான்ஷன் 0 ஆகுது. இது ஒரு கன்கரண்ட். ஸோ கிவன் லைன்ஸ் ஆர் கன்கரண்ட் எழுதிடலாமா? கிவன் லைன்ஸ் ஆர் கன்கரண்ட். ஸோ கன்கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோன்னா கன்கரண்ட் பாயிண்ட்ஸும் கண்டுபிடிக்கணும். கன்கரண்ட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்தால் போதும். 3x minus 4y, 2x minus 3y. ஏன்னா இதை இன்டூ 2 பண்ணலாம், இதை இன்டூ 3 பண்ணலாம். நெக்ஸ்ட் கன்கரண்ட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ரெண்டு லைன் எடுத்து எழுதிருக்கேன். நான் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் கான்ஸ்டன்ட் எழுதிருக்கேன். ஏன்னா அப்புறம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லைனை இன்டூ 2 பண்ணுங்க, செகண்ட் லைனை இன்டூ 3 பண்ணலாம். அப்போ 6x minus 8y is equal to 26. 3 2s are 6x minus 9y is equal to 21. மைனஸ் இது ப்ளஸ் இது மைனஸ். ஸோ ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 9 minus 8y minus 21 6 அப்போ 5. ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 5 கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஒய் வேல்யூ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3x minus 4 into y இடத்துல 5 is equal to 13. 3x is equal to 13. 4 5s are 20 plus 20. அப்போ 3x is equal to 33. x is equal to 33 by 3. x equal to 11. ஸோ கன்கரண்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. y வந்து 5, x வந்து 11. Therefore the point of concurrency is எழுதிடலாமா? Point of concurrency is 11, 5. Understand ஆகுது? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next question, example 3.8. If the lines 3x minus 5y minus 11 equal to 0, 5x plus 3y minus 7 is equal to 0 and x plus ky is equal to 0 are concurrent. அவனே concurrent கொடுத்துட்டாங்க. Find the value of k. மேட்ரிக்ஸோட வேல்யூ 0ன்னு கொண்டு வரணும். கரெக்டா? எழுதலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்கதை எழுதலாம். 3x minus 5y minus 11 equal to 0, 5x plus 3y minus 7 equal to 0, x plus k into y plus இங்கே 0 இதில் எழுதிக்கோங்க. சரிங்களா? is equal to 0. ஸோ 3 minus 5 minus 11, 5, 3 minus 7,
1k 0 equal to 0 னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ 3 into முதல்ல மல்டிபிள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 3 into 0 0 minus 7k plus 7k னு மாறிடும். மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ் into minus plus 5 first row second column 0 plus 7. Next minus 11 into first row last column 5k minus 3 equal to 0. So 3 into 7 ஏன்னா இது 0 தான். அப்போ 21k plus 35 minus 11 ரெண்டுத்துக்குமே வரும். 55k plus 33 equal to 0. அங்கே எழுதின லைன் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். minus 55 plus 21 அப்போ minus 34k plus 35 plus 33 68 equal to 0. இப்போ minus 34 ஆன்சர் கொண்டு போயிடலாம். அப்போ minus plus ஆகிடும். 68 is equal to 34k. 34 divided by ல கொண்டு வரலாம் is equal to k 2 times. Therefore k ஓட value 2. ஸோ கன்கரண்ட் கொடுத்துட்டு unknown value கேட்டால் நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க தெரியணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் புக்லேயே பார்க்கலாம். A private company appointed a clerk in year 2012. His salary was fixed as 20,000. In 2017, his salary was raised to 25,000. So 5,000 increase ஆயிருக்கு. Express the above information as a linear function in x and y, where y வந்து salary of the clerk and x represent year. அவங்களே y என்னது x என்னது கொடுத்துட்டாங்க. அடுத்த தேர்ட் பாயிண்ட், வாட் வில் பி ஹிஸ் சேலரி இன் 2020 கேட்குறாங்க. ஸோ இதை ஒரு டேப்லோ காலமாகவே நம்ம எழுதிடுவோம். லெட் ஒய் ரெப்ரசன்ட் சேலரி அவங்களே கொடுத்துட்டாங்க, எக்ஸ் ரெப்ரசன்ட் த இயர். ஸோ ரெண்டு விஷயம் இருக்கும். 2012 வெறும் 20,000 தான், 2017 25,000. இப்போ 2020க்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். எக்ஸாம்பிள் 3.9 சொல்யூஷன் மட்டும் எழுதுறேன். ஃபஸ்ட்டு இயர் வந்து எக்ஸு, salary வந்து y. So year வந்து 2012 20,000, 2017ல 25,000. இப்போ 2020ல எவ்வளோ கேட்குறாங்க? இது x1, இது y1, இது x2, இது y2. ஏன் x1 y1 எழுதுறோம்னா find the equation of straight line கேட்குறாங்க. ஸோ equation of the straight line என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்கு. 2012 20,000, 2017 25,000. x1 y1 x2 y2. ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. So y minus 20,000, 25,000 minus 20,000, which is equal to x minus x1 2012 divided by x2 2017 minus 2012. இப்போ y minus 20,000 மட்டும் இருக்கும், divided byல 5,000 இருக்கும். மைனஸ் பண்ணா 25ல 20 போனா 5, which is equal to x minus 1012 divided by இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாலும் 5 தான். ஸோ இப்போ இங்கே இதை டைரக்டாகவே கேன்சல் பண்ணிடலாம். 5 1 time 5,000 times. இப்போ அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். y minus 20,000 is equal to 1000 into x minus 2012 into 1000 பண்ணும்போது 3 0 ஆட் ஆகிக்கும். சரியா? into 1000 பண்ணும்போது 3 0 ஆட் ஆகிடும். இப்போ x இன்சைடு வரணும், ஆனால் மைனஸ் ஆகிடும். அப்போ y அன்சைடு கொண்டு போகிறேன். 1000x minus y is equal to minus 20,000 அப்படியே இருக்கும். மைனஸ் இன்சைடு போகும்போது ப்ளஸ் 20120000 எடுக்கணும். இப்போ எக்ஸ் ஒய் கிடச்சிருச்சு, கான்ஸ்டன்ட் மட்டும் தான். இது கூட 20,000 மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும் எனக்கு? 1992,000. சரியா? அதுதான் எழுத போகிறேன். 1000x minus y is equal to plus தான் 1992,000. இப்போ ஈக்குவேஷன் y equal to தானே வரணும். மைனஸ் y ஆன்சைட் போட்டு ப்ளஸ் இன்சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ ஈக்குவேஷன் y is equal to இருக்கும். y is equal to 1000x minus 1992,000. ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் இன்னொன்று விஷயம் சொல்கிறாங்க. எக்ஸோட வேல்யூ 2020 இருக்கும் போது சேலரி எவ்வளோ இருக்கும்? ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்.
y is equal to 1000 into 2020 minus 1992000 which is equal to 2020 123 minus 1992000. இப்போ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ண 28,000 கிடைக்கும். ரைட்டா? இதான் ருபீஸ் சேலரி எவ்வளோ கிடைக்கும்? 28,000 கிடைக்கும் 2020ல். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? சம்மந்தம் இருக்குது டவுட் இதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.